ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு வேஸ்டான கேள்வி என கூறிய நிலையில் இன்று தவிக ஆட்சியில் வீதியில் இறங்கி போராட முடியவில்லை என ரோட்டில் நின்று போராட்டம் செய்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. தூய்மை பணியாளர்கள் சொல்லவே மாட்டேன் நான் என்ன கேட்டாலும் கார்பரேஷன் தான் அது. இந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பனா இருக்கனால பகல்லையே வந்து மதுப்பிரியர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாராவது கண்காணிப்பு இருக்கு? ஏன்னா நாங்க மது அடிக்கிறது இல்ல, நம்ம சரக்கு அடிக்கிறது இல்ல. அது இல்ல, ஏன்னா மக்கள் சார் வரும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் சொல்லவே மாட்டேன் நான் என்ன கேட்டாலும் கார்பரேஷன் தான் அது. இந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பனா இருக்கனால பகல்லையே வந்து மதுப்பிரியர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாராவது கண்காணிப்பு இருக்கு? ஏன்னா நாங்க மது அடிக்கிறது இல்ல, நம்ம சரக்கு அடிக்கிறது இல்ல. அது இல்ல, ஏன்னா மக்கள் சார் வரும் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஆர்ப்பாட்டம் இருப்பதால் நீங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொள்கிறா என்று கேட்டார்கள். நாங்களும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தி கொள்கிறோம் என்று அவர்களுக்கு ஒப்புதல் அளித்தோம். காலையிலே அது சம்பந்தமான மேடை அமைக்கின்ற பணி ஆரம்பிக்கின்ற பொழுது 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், குறிப்பாக எழும்பூர் காவல்துறை ஆணையாளர் ராஜேந்திரன் அவர்களும் அந்த பகுதியினுடைய காவல்துறை உதவி ஆணையாளர் ஜெகதீஷ் அவர்களும் ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் என்று கூட பாராமல் கழுத்திலே கையை வைத்து வாகனத்திலே ஏற்றுகின்றார். அந்த மேடை அமைப்பதற்கும் ஒலி அமைப்பதற்கும் கொண்டு வந்த வாகனங்களை சீஸ் செய்து கொண்டு சென்றிருக்கின்றார். அதேபோல் மேடை அமைக்கின்ற தொழிலாளர்களையும் கைது செய்திருக்கின்றார். இது என்ன தீவிரவாத இயக்கத்திற்கு ஆதரவாகவா திராவிட முன்னேற்ற கழகம் போராட்ட களத்திலே இருக்கின்றது? நியாயமான கோரிக்கைகளை வற்புறுத்த கேதா காலினராக இருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய செவிகளுக்கு சென்று சேர்வதற்கு கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம். இது ஒரு ட்ரைலர் தான். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய கட்டளை ஏற்று ஒரு இடத்தில் நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு சென்னையிலே 3 இடங்களில் மாற்றி கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பது எங்களுடைய இயக்கத்திற்கும் மேலும் உத்வேகத்தை அளிக்கும். அடிக்க அடிக்க எழும்புகின்ற பந்தாக, அரைக்க அரைக்க மணக்கின்ற சந்தனமாக, தீட்ட தீட்ட ஜொலிக்கின்ற வைரமாக திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் நெருக்கடியே சிரித்த முகத்தோடு 24 வயதிலே சந்தித்தவர். அவருடைய படை சிறை கஞ்சாது. கொடுஞ்சிறைச்சாலை என்றாலும் சரி, அல்லது காவல்துறையின் தடியடி பிரயோகமாக இருந்தாலும் சரி, சிரித்த முகத்தோடு சிறை செல்ல தயார் தயார் தயார். தமிழக அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.